தயவு செஞ்சு கவனிக்கணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு தேவனோடு பேசுவது என்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வேலைனாலும் செய்வோம், யார் கூட வேணாலும் பேசுவோம். ஆனா தேவனோடு கூட நீ பேசாமல் இருக்கிறாய். தேவ சன்னதியில் முழங்கால் படியிடாமல் இருக்கிறாய். 10 நிமிடமாவது தேவனோடு பேசாமல் இருக்கிறாய். தயவு செய்து புரிந்துகொள், உன்னுடைய இருதயத்திலே தேவனோடு பேச வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் உன் சரீரம் மாத்திரம் தேவனுக்கு விரோதமாயிருக்கிறது. எனவேதான் நீ பேசாமல் இருக்கிறாய். நீ யாரை நேசிக்கிறாயோ அவங்க கூட அதிக நேரம் பேசுவாய். யாரிடத்தில் அன்பா இருக்கிறாயோ அவரிடத்தில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் என்று விரும்புவாய். அது யதார்த்தம். யாரை நீ விரும்ப மாட்டாயோ அவரோடு பேசவும் விரும்ப மாட்டாய். அப்படிப்பட்டவங்க பக்கத்திலே போக விரும்ப மாட்டாய். அவங்க கூட உட்கார இஷ்டப்பட மாட்டாய். அவங்க கூட பேசுவதற்கு அசல் இஷ்டப்பட மாட்டாய். இந்த நம்மள அநேகம் பேர் ஏன் தேவ சன்னதியிலே முழங்கால் படியிட முடியாமல் இருக்கிறோம்? எதற்காக தேவ சன்னதியில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாமல் இருக்கிறோம்? ஏன் தேவ சன்னதியில ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படியிட்டு ஏதோ மணிக்கணக்கா முழங்கால் படிட்டுமான்னு நினைக்கிறோம்? ஒரு 10 நிமிஷம் முழங்கால் படிட்டு அடிக்கடி ஏன் டைமை பாத்துக்கிறோம்? காரணம் என்ன தெரியுமாங்க? அடிப்படை உண்மையில் தேவன் என்றால் உனக்கு இஷ்டமே இல்லை. வெளியே சொல்ற தேவன் என்றால் எனக்கு இஷ்டம், ஆண்டவர் என்றால் பிரியம், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் வெறும் வார்த்தை. உனக்கு உண்மையாகவே தேவனிடத்தில் இஷ்டம் இருந்தாலும் என்ன செய்வாய்? அவரோடு பேசுவாய், அவரோடு நேரத்தை செலவிடுவாய், அவரோட கூட நீ உட்கார்ந்திருப்பாய். உன் மனதில் இருக்கிற பாரம் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நீ பகிர்ந்து கொள்வாய். யாரோடு மிகவும் அன்பாய் இருக்கிறாயோ அவங்களிடம் உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வாய். யாரோடு நல்ல நட்போடு கூட இருக்கிறாயோ அவர்களிடத்தில் உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வாய். ஆனால் இன்று நீ ஜெபிக்கிறதில்லை, முழங்கால் படியிடுவதில்லை, தேவனோட நேரத்தை செலவழிப்பதில்லை. அதற்கு ஏகப்பட்ட காரணத்தை சொல்லுகிறார். என்ன உன்னுடைய காரணம்? வேலைக்கு டைம் சரியா இருக்கிறது பிரதர். பிள்ளைங்க காரியத்தை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் சரியா போகுது. வியாபாரத்துக்குள்ள இருந்துட்டு என்னால தேவனோட நேரத்தை செலவழிக்கவே முடியல. ஊழியத்துக்கு ஓடி ஓடி நேரத்தை என்னால செலவழிக்க முடியறதில்ல. இப்படி சாக்கு போக்க நாம சொல்லிக்கிட்டே இருப்போம். தேவனுக்கும் கூட குடும்பம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கும் சகோதர சகோதரிகள் இருந்தார்கள். தாய் இருந்தார், அவருக்கும் குடும்பம் இருந்தது, அவருக்கு மிகப்பெரிய ஊழியம் இருந்தது. சீஷர்கள் இருந்தார்கள், உதவி செய்கிறவர்கள் இருந்தார்கள், நேசிக்கிறவர்கள் இருந்தார்கள், வரவேற்போர் இருந்தார்கள், உபசரிக்கிறவர்கள் இருந்தார்கள். எல்லோருக்கும் மத்தியில் தினந்தோறும் காலையில் தனியாக சென்று தேவனோட நேரத்தை செலவிட்டார். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஒலிவ மலைக்கு சென்று அவர் ஜெபித்தார். தேவனுடைய குமாரன் தான். அவரே நேரத்தை செலவழித்து பிதாவோடு நேரத்தை செலவிட்டார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் நாம் தேவனுடைய சன்னதிக்கு வருவதே இல்லை? ஏன் தேவ சன்னதியிலே வந்து ஜெபிப்பதில்லை? ஏன் தேவ சன்னதியிலே நாம் முழங்கால் படியிடுவதில்லை? ஒத்துக்கொள்ள வேண்டும், தேவனிடத்திலே நமக்கு இருக்கிற அன்பு குறைந்து போயிற்று. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம் என்னவென்று, உன்னுடைய ஆதி அன்பை நீ விட்டுவிட்டாய். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். இயேசு நம்மில் அநேகருக்கு உண்மையான சம்பவம். உங்களில் அநேகர் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருந்தீர்கள். தேவனுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தவர்கள் தான். ஆனால் இன்று அந்த அன்பு என்னவாயிற்று? தேவனுடைய சன்னதி என்றால் அன்பு, தேவனுடைய வாக்கியம் என்றால் அன்பு, தேவனுடைய வார்த்தை என்றாலே காதை ஷார்ப்பா வச்சுக்குவேன். டிவில யாராவது பிரசங்கம் பண்ணா வேக வேகமா ஓடி வருவேன். எப்போது காலை எழுந்தவுடனே ஜெபம் செய்வேன். ஜெபம் செய்கிறா இருந்திருக்க, அதிக நேரம் ஜெபத்திலே செலவழித்திருக்க, யார் வீட்டுக்கு வந்தாலும் தேவனை குறித்து பேசியிருக்க. ஆனால் இன்று உன்னுடைய வாய் மூடப்பட்டிருக்கிறது, உன்னுடைய உள்ளம் மூடி கிடக்கிறது. தேவன் சொன்னார், ஒரு காலத்திலே உன்னுடைய ஆதி அன்பு, ஒரு காலத்தில் என் மீது இருந்த அந்த ஆதி அன்பு இன்று இல்லை. உன்னுடைய ஆதி அன்பை நீ விட்டுவிட்டாய். எனவேதான் ஜெபம் உனக்கு கஷ்டமா இருக்கு. அவருடைய சன்னதியில் நேரத்தை செலவிடுவது கஷ்டமா இருக்கு. அந்த தந்தையின் இடத்திலே மகன் இப்படி சொன்னான், டாடி, அந்த பெண்ணை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், அதுக்கு என்னடா ஆதாரம்? என்னுடைய கால்கள் எறும்பு புற்று மேல இருந்தது, அந்த எறும்புகளின் காலை கடித்துக் கொண்டிருந்தது. ஆனா அப்ப எனக்கு அது தெரியவே இல்லை டாடி. ஏன்னா அந்த பெண்ணின் மீது இருந்த அந்த அன்பு இந்த வேதனையை நினைக்க கூடாதபடி செய்துவிட்டது. தேவனிடத்திலே உண்மையான அன்பு உனக்கு இருக்கும் என்றால் இந்த உலக பிரகாரமான எவைகளுமே கூட உனக்கு தடையா இருக்கவே இருக்காது. அதனால சொல்லாத, வேலை நிமித்தமா எனக்கு சர்ச்சுக்கு வர முடியல, வியாபாரத்தினால எனக்கு வர முடியல, ஊழியத்தினால எனக்கு வர முடியல, பிள்ளைகளால எனக்கு வர முடியல. இவளெல்லாம் ஜஸ்ட் சாக்கு போக்கு மாத்திரம்தான். அந்த தந்தைக்கு தன் மகள் என்றால் அவ்வளவு இஷ்டம். அங்க 2 பேரும் சேர்ந்து மாலை வேளையில நதிக்கரை ஓரத்துல ஒரு மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வருவாங்க. சோ சாயங்காலம் எப்ப வரும் என் மகளோடு சேர்ந்து நான் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை எப்போது ஒரு கனவோடே இருப்பாரு. அந்த மகளுக்கு அம்மா இல்ல, தனக்கு மனைவி இல்ல. தனக்கு தன் மகள் தான் எல்லாம். சோ சாயங்காலம் 5 o'clock, டாடி ரெடியா அப்படின்னு சொல்லி, ஆமாமா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து நல்லா அந்த நதிக்கரை ஓரத்துல கதைகள் பேசிக்கிட்டு அப்படியே நடந்துட்டு வருவாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த மகளுக்கு அப்பானா அவ்வளவு இஷ்டம், அந்த அப்பாவுக்கும் மகள்னா அவ்வளவு இஷ்டம். 2 பேரும் சேர்ந்து அந்த 1 hour நல்லா கதை பேசிட்டு வருவாங்க. ஒரு நாள் இந்த டாடி ரெடி ஆயிட்டார். அருமையான ஆடை, ஒரு அருமையான அங்கி. டாடி
உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு தெரியுங்களா டாடி. அதனாலதான் உங்களுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு இந்த அங்கேயே தைச்சிருக்கேன் டாடி. இந்த அங்கேயே தைக்கிற அந்த காரியத்துல தான் டெய்லி சாயங்காலம் உங்க கூட என்னால வர முடியல டாடி. அது இல்லாம உங்க கூட வர்றதுக்கு எனக்கு கஷ்டமாவோ அல்லது உங்க கூட வர்றதுக்கு இஷ்டம் இல்லாமலோ இல்ல டாடி. உங்களுக்கு பர்த்டே பிரசன்டேஷனா இந்த அங்கேயே தைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் கையாலேயே கத்துக்கிட்டு இதை தைச்சிருக்கேன் டாடி. அதனாலதான் லாஸ்ட் 4-5 days உங்க கூட வர முடியல டாடி. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க டாடி. இது உங்களுக்காகவே நானே உருவாக்கின பர்த்டே கிஃப்ட் டாடி. அப்ப அந்த தகப்பன் சொன்னார், மகளே, நீ என்னை நேசித்து அந்த அன்பை இந்த மாதிரி ஆடை மூலமாக காண்பிக்கணும்னு நினைக்கிற. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? சொல்லுங்க டாடி. உன்னோடு கூட நேரத்தை செலவழிப்பதுதான். அதுதான் நீ எனக்கு தருகிற மிகப்பெரிய வெகுமதி. நீ என்னோடு இருக்கிற சமயம், நீ என்னோடு செலவழிக்கிற நேரம், நீ என்னோட கூட பேசுகிற நேரம், மகளே, அதை இந்த உலகத்துல எப்பேற்பட்ட கிஃப்டோடையும் ஒப்பிடவே முடியாது மகளே. அது தர சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா. எனவே தயவுசெய்து நீ ஒரு காலம் என் கூட நேரத்தை செலவழிக்காம இருக்கவே இருந்துடாத மகளே. ஏன்னா நீதாம்மா எனக்கு உயிர். நீ என்னோடு நேரத்தை செலவழிப்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி. புரியுதா? அப்பா அம்மா மார்க்கு புரியுதா? நம்ம நிறைய ஷாக்கு போக்கு சொல்றோம் தேவ சன்னதியை அலட்சியப்படுத்துற விஷயத்துல. ஆண்டவர் உண்மையாவே நம்முடைய சன்னதிக்கு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். உம்மோடு நேரத்தை செலவிட நினைக்கிறேன். ஆனா ஆண்டவரே, அதோ அந்த வேலையால இந்த வேலையால அந்த காரணத்தால இந்த நாள என்னால வர முடியல. தேவன் சொல்லுகிறார், நீ சொல்ற எல்லா சாக்கு போக்குகளை காட்டலும் என்னோடு கூட செலவழிக்கிற நேரம் தான் மிகுந்த ஆசீர்வாதத்துக்குரியது, விலையேற பெற்றது. மறந்து போயிடாதீங்க. ஒரு சின்ன பாப்பா ரோடு மேல இந்த ஃபுட்பாத்ல நின்று அழுதுகிட்டு இருக்கா. ஒரு சின்ன பச்சை பிள்ளை அப்படி அழுதுட்டு நிக்கும் போது அந்த வழியில போறவங்க எல்லாரும் வந்து பாவம் அந்த சின்ன பாப்பாவை அந்த அழுகையை நிறுத்த முயற்சி பண்ணாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் கூட பாடினாங்க. அவளை தூக்கி வச்சுக்கிட்டாங்க, தாலாட்டு பாட்டு பாடுறாங்க, கையில இருக்கிற சாவி கொத்தெல்லாம் ஆட்டி காட்டுறாங்க. என்ன செஞ்சாலும் சரி அந்த 4-5 பேர் வந்து அந்த சின்ன பாப்பாவை ட்ரை பண்றாங்க, அழுகை நிறுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை அழுகை நிறுத்தவே இல்லைங்க. விக்கி விக்கி அழுகிறாளே தவிர 4-5 பேர் அங்க வந்து சேர்ந்திருந்தாலும் எல்லாரும் அந்த பாப்பாவோட அழுகையை நிறுத்த முயற்சி செஞ்சாலும் அந்த பாப்பாவோட அழுகை மாத்திரம் நிக்கலங்க. அந்த பிள்ளைக்கு தேவையா இருந்த பாலுக்காகவும் மற்ற எதற்காகவோ போயிருந்த தாய் வேக வேகமாக ஓடி வந்து அந்த பிள்ளையை தூக்கி தன்னுடைய மடியில வச்சு அவ்வளவுதான் அந்த பிள்ளை தன்னுடைய அழுகையை நிறுத்தி கொண்டது. என்னங்க சொல்லுங்க? தாய் வந்து அந்த பிள்ளை எடுத்து தன் மடியிலே வைத்துக் கொண்டால் அவ்வளவே தாங்க இந்த சிறு பிள்ளையின் அழுகை நின்று விட்டது. காரணம் என்னங்க? அதாவதுங்க, பிள்ளைக்கு நன்றாய் தெரியும் தாயினுடைய மடியின் அரவணைப்பு என்னவென்று. அந்த பிள்ளைக்கு தெரியும், நான் என் தாயின் மடிக்குள்ளே சேர்ந்து விட்டேன். எந்த தாய் எனக்காக உயிரையே கொடுப்பாளோ, எந்த தாய் என்னை உயிருக்கு உயிராய் பார்த்துக் கொள்ளுவாளோ அந்த தாயினுடைய மடியில் வந்து சேர்ந்து விட்டேன். போதும், அழுகை நிறுத்தி விட்டாள். என்ன புரியுதுங்க? இந்த உலகத்தில் உன்னை சிரிக்க வைப்போர் இருப்பார்கள், மகிழ்விப்போர் இருப்பார்கள், உன்னோடு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவோர் இருப்பார்கள், உதவி செய்வதை போல காணப்படுவோர் இருப்பார்கள். தயவு செய்து சகோதரி கவனி. இந்த உலகமே வந்து உனக்கு ஆறுதல் தர முயற்சி செய்தாலும், உனக்கு துணையாயிருக்க முயற்சி செய்தாலும், உதவி செய்ய முயற்சி செய்தாலும், மகிழ்ச்சி அடைய செய்ய முயற்சி செய்தாலும், இவைகள் எதுவுமே என் தேவனுடைய மடிக்கு நிகரானது இல்லவே இல்லை.